லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? லேசான காரியம் நமக்கு உதவி செய்கிறதும் சரி, நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லேருந்தும் மீட்டெடுத்து எப்பையும் நிறைவும் சந்தோஷமுமா நம்மளை வழிநடத்தி வர்றதும் யாருக்கு லேசான காரியம்? நம்ம ஏசப்பாவுக்கு லேசான காரியம். குட்டீஸ், நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் நமக்கே அது கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்மளை ரொம்ப பொறுமையாக ஒரு நாளும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா தான். நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறும் நமக்கு அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கான பதிலை உண்டு பண்ணி அந்த பதிலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக நம்மளை என்ன பண்ணுவார்? தேற்றி ஆறுதல் படுத்தி வழிநடத்திட்டு வர்றது நம்ம ஏசப்பா தான். ஸோ அந்த ஏசப்பா தான் இன்றைக்கும் கூட நீ எதை குறிச்சும் சோர்ந்து போகாத, நீ எதை குறிச்சும் ஓவர் திங்க் பண்ணி கஷ்டப்படுத்திக்காத உன்னைய. ஏன்னா உனக்கு அந்த காரியத்தை இலகுவாக மாற்றுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக ஆக்குறதுக்கு உன் கூட தான் நான் இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுறேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். அப்போது ஏசப்பா இவ்வளோ தூரம் நமக்காக உறுதிமொழி கொடுக்கும்போது, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அசூரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏன் குட்டீஸ் சோர்ந்து போய் இருக்கணும்? இல்லை நம்ம நினைக்கிறோமா இந்த விஷயத்தை அப்போ ஏசப்பா எந்த மாதிரி நடத்துவாங்க, இல்லை நடத்திடுவாங்களா, இல்லை நமக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாங்களா அப்படின்னு நம்ம அவரை டவுட் பண்ணுறோமா குட்டீஸ்? நம்ம பைபிளில் ஏசப்பா செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இது இவரால் முடியுமான்னு யாரும் எதிர்பார்த்து இருந்தது கிடையாது. இது கண்டிப்பாக இவரால் முடியும், அவர் செய்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கையில் இருந்தவங்களால மட்டும்தான் அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்படி தானே குட்டீஸ்? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மிராக்கிள்ஸ்னு பார்த்தோம்னா நீங்கள் மேத்யூவில் போய் பாருங்கள், அவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்குது பைபிளில். அதில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், அவர் மேலே டவுட் பண்ண யாருக்கும் நடந்த மாதிரி இல்லை. அவர் மேலே முழு நம்பிக்கை வைத்த ஒருவரும் ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அவங்கேருந்து போனது கிடையாது குட்டீஸ். ஸோ நம்ம நம்ப வேண்டியது சூழ்நிலையை பார்த்து பயந்து இதை மாற்ற அவரால் முடியுமான்னு நம்ம யோசிச்சிடவே கூடாது. ஏன்னா அந்த சூழ்நிலைகளெல்லாம் எதிர்கொண்டு மேலே நிற்கிறவர் தான் நம்மளுடைய ஏசப்பா. ஸோ அவர் தான் இந்த நாளே நம்மளை சொல்கிறாங்க. யோவான் 7:37 யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தாகமாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்களே சாதாரணமாக உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தேவையை தேடி போய் அதை பெற்றுக்கொள்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பெற்றுக்கொள்ளும் போது அதோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே என்னால் இந்த காரியம் செய்து முடிக்க முடியும்னு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக என்கிட்ட வரட்டும்,
கண்டிப்பாக நான் கொடுக்குற அந்த ஜீவ ஊற்று, அந்த நிறைவான ஊற்றை அவங்க பருகாமல் நான் அவங்கள விட போகிறதில்ல. ஏன்னா அவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை நான் பருக வைப்பேங்கிறது தான் அந்த யோவான் 7:37 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேடி பெற்றுக்கொண்ட அந்த விஷயம் எப்பயும் சாதாரணமானது கிடையாது. அதை செய்து கொடுக்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது. அவருக்கு எல்லாமே சாதாரண காரியம், லேசான காரியம். ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கார். ஸோ இந்த நாளில் அவரை டவுட் பண்ண வேண்டாம். அவரோட கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்மளும் அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறது இல்லைங்கிற உறுதியோடு அவர்கிட்டயே இருப்போம், தாகமாக இருப்போம். கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக ஏசப்பட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. மேலே நம்பிக்கை கொள்ள எங்களை தகுதி உடையவர்களாக நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இந்த நேரத்துலையும் கூட எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. ஆமீன்.